ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். தங்க நகை வாங்கும்போது சேதாரம் செய்கூலி கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் பொதுவாக என்ன செய்வோம்னா, கடைக்காரங்க போட்டு தர அந்த எஸ்டிமேட் அமௌண்ட்லேருந்து 1000 ரூபா குறைங்க இல்லை 2000 ரூபா குறைங்க அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அப்படி வாங்குறதுல லாபமா நட்டமா அப்படின்னு கேட்டா, என்னை பொறுத்தவரையும் நமக்கு அது நட்டம்தான். இந்த பர்சன்டேஜ் கணக்கு போட்டு வாங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் கடைக்காரங்க கொடுக்குற எஸ்டிமேட்டையும் அதுக்கப்புறம் நம்ம போடுற கணக்கையும் பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தோட்டோட இடம் 3.02 கிராம்னு வச்சுப்போம். கோல்டு ரேட்டு 13,300. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். 13,300 இன்ட்டு 3.026 கிராம் 40,245.8. இப்போ இதுக்கு சேதாரம் 18% போட்டுக்கலாம். எப்போதுமே நகைக்கடையில் அதிகமான பர்சன்டேஜ் சேதாரம் வச்சு செய்கூலி அதிகமான அமௌண்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் குறைப்பாங்க. இப்போ அவங்க போடுற 18%க்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 18% சேதாரம் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு 40,245 இன்ட்டு 18 போட்டு இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும், அதை போட்டிங்கன்னா சேதாரத்துக்கான அமௌண்ட் வந்துடும் 7,244. அதை இங்கே எழுதிக்கலாம். அடுத்து செய்கூலி 1000 ரூபா போடுறான். அடுத்து ஜிஎஸ்டி 3% போடணும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா இது 1.5% ஸ்டேட் ஜிஎஸ்டி, 1.5% சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இப்போ இந்த 48,489க்கு 3% போடுவோம். இன்ட்டு போட்டு 3 போட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை அழுத்தணும். இப்போ 1,454 ரூபா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. மொத்தம் 49,943. இப்போ நம்ம எப்படி இந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது 0.26 கிராம் கோல்டு ரேட்டு 13,300. இப்போ சேதாரம் நம்ம கம்மி பண்ணி போட போகிறோம். சாதாரணமாக நம்ம ஒரு தோடு எடுக்க போகிறோம். அது ரஃப் யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோடு அப்படின்னா நம்ம கம்மியான சேதாரம் வச்சு போடலாம். எப்போதும் சேதாரம் அவங்க சொன்ன பர்சன்டேஜ் நம்ம போடணும்னு கிடையாது. நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம். இப்போ நம்ம கம்மி பண்ணி போட்டு பார்ப்போம். நான் இப்போ 8% போட போகிறேன். 40,245 இன்ட்டு 8% போட்டால் வர அமௌண்ட்டை இங்கே எழுதிப்போம். அடுத்து செய்கூலியை நீங்கள் கம்மி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அமௌண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 4,000 ரூபா வித்தியாசம் வருது.